பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வேன். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தை சொந்தமானார். ஜெபம் செய்வோம். எல்லா கிருபைகளையும் எல்லா வரங்களையும் கர்த்தர் அதினது நேரத்தில் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் நல்ல மீட்பரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. இதோ புதியது ஒரு நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கவும், உம்முடைய வழிபாடுகளை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. கர்த்தர் தாமே இந்த நாளிலே நாங்கள் இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை வழிபடுவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. கர்த்தருடைய பிரசன்னம் நாங்கள் இருக்கிற இடங்களில் எங்களோடு கூட இருக்கணுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்தணுமாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும். இதை காண்கிற ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவருடைய பிரசனமும் வழிநடத்தலும் கிருபையும் தொடர்ந்து இருக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதிலும் ஆவியானவருடைய துணை இருக்கட்டும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் இருந்த இடங்களிலே நம்முடைய பாமாலையிலே இரண்டாவது பாமாலை ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் உம்மை துதிக்கின்றோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகின்றோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மா மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்கிறோமே. இந்த பாடலை யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். பாமாலையிலே இரண்டாவது பாமாலை. Swami Raja Di Raja
14 தென்னிந்திய திருச்சபை காலை மாலை ஆராதனை முறைமைகளில் காலை ஆராதனை 14ஆம் பக்கம் இருக்கிற ஆராதனை முறைமையை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். கடவுளை நாம் தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் சுத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, மது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து மது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். குமார் நாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களின் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்ப தகுந்தவரும் நீதி உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் இருந்த இடங்களில் முழங்கால் படியிட்டவர்களாக நம்முடைய பாவத்தை உணர்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வித மறைதலும் இல்லாத உண்மையோடு ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு வெளியரங்கமாய் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களை விட்டு விடுவோம். ஆராதனை முறைமையில் இருக்கிற 2வது பாவ அறிக்கையை அதனுடைய பொருளை உணர்ந்து நாம் யாவரும் அறிக்கை செய்வோம். கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாம் நம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டார்களே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றறுதலையும் நமக்கு தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், அவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். நாம் இருந்தவாறே முதல் 2 வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 6ஆம் அதிகாரம்
வசனங்கள் 1 முதல் 6 முடிய. ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வசனங்கள் முடிய. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒவ்வொருவரும் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிட்டவர்களுடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். சேனைகளின் கர்த்தர் ஆகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேனைகளில் கேருபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கைகளினாலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பை தாள எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார் என்பதே பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 26 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 16 முதல் 26 முடிய. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதோ வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வாசிக்கும்படியாக குறித்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே நமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாண வாயிலாக நாம் யாவரும் அறிக்கை செய்து உறுதி செய்து கொள்வோம். ஆராதனை முறைமைகளிலே 9ஆம் பக்கம் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தியிருந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார்.
பரமத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயந்திருக்க வருவார். பசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தாவியும் பரிசுத்தரோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் கொண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, காரியாபட்டி குருசேகர மக்களுக்கு சில அறிவிப்புகள். நாம் இந்த கொரோனா காலங்களில் வீட்டோடு கூட நாம் முடங்கி இருக்கிறோம். ஆண்டவரை வழிபட முடியவில்லையே, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் நமக்கு வாய்ப்பில்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்பாய் நாம் நிற்கிற நேரங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை, ஒரு திட்டத்தை நமக்கு வகுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் தாமே நாம் இருக்கிற இடங்களில் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கும் நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நம்மை பாதுகாத்து ஆண்டவருடைய நாமத்தினால் நம்மை வழிநடத்துவாராக. நம்முடைய சந்தாவை ஒருவேளை அரியர் வைத்திருப்பவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக வருகிற 30ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய சந்தாவை நீங்கள் செலுத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 2020-21 ஆண்டுக்கான தகுதி பட்டியலில், வாக்கு செய்தோர் பட்டியலில் நம்முடைய பெயர்களை இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாத சந்தாவில் ஏதாயிலும் ஒரு மாத சந்தாவாவது வருகிற ஜூன் மாதம் இறுதிக்குள்ளாக நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வருகிற திங்கட்கிழமையிலிருந்து மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்முடைய ஆலயம் திறந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தனித்தனியாக வந்து நம்முடைய ஆலயத்திலே வந்து நீங்கள் ஜெபித்து விட்டு செல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் பாம்பன் குருசேகரத்தினுடைய தலைவர் அருள் திரு ரூஸ்வெல்ட் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை காரியாபட்டி குருசேகரத்தின் சார்பாக நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். வழிபாடு என்பது என்ன, வழிபாட்டை குறித்த ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை நமக்கு விளக்கி ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு தருவார். ஆண்டவர் தாமே அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அவரை அன்போடு கூட காரியாபட்டி குருசேகர சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த பரிசுத்தமான நாளிலே இறை மக்களாக நாம் நம்முடைய இல்லங்களிலே இணையதளத்தின் வழியாக இந்த காணொளி காட்சியின் வழியாக இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய நோக்கம் ஆசீர்வாதமாக இருக்கவும், இந்த வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தரவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபசிந்தனையோடு இதிலே நாம் பங்கு பெறுவோம். இந்த வாய்ப்பை எனக்கு தருவதற்கு காரணமாயிருந்த உங்கள் நாயருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையினுடைய வழிகாட்டல் அடிப்படையில நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமறை தலைப்பு வழிபாடு மக்களுடைய நம்பிக்கையின் கொண்டாட்டம். வழிபாடு மக்களுடைய நம்பிக்கையின் கொண்டாட்டம். வொர்ஷிப், செலிப்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெய்த். அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல ஒரு தலைப்பை தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்றது. இந்த தலைப்பு நம்முடைய வாழ்விலே வழிபாடை குறித்த ஒரு முழுமையான புரிந்து கொள்ளுதலை நாம் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். இந்த லாக்டவுன் காலத்திலே ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்ய முடியாமல் இருக்கிறதே, நாட்கள் நீடித்துக் கொண்டே செல்கிறது. வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்ய போகின்றோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய இல்லத்திலிருந்து நாம் வழிபாடு செய்கின்றோம். ஆனால் ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்த உணர்வுகள் நம்முடைய இல்லத்திலே இருந்து வழிபாடு செய்வதற்கு மிகவும் குறைவாக தான் இருக்கிறது என்று சொன்னால் அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். நாம் ஆலயத்திலே எவனமாக முழுமையாக வழிபாட்டிலே பங்கு பெற்றோமோ, இணையதளத்தின் வழியாகவோ காணொலி காட்சியின் வழியாகவோ நமக்கு முன்பாக இருக்கின்ற வழிபாட்டிலே அவ்வளவு முழுமையான ஈடுபாடோடு நாம் பங்கு பெற முடியாத ஒரு சூழலிலே நாம் காணப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, வழிபாடு என்றால் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்கின்ற போது நாம் எங்கே இருந்து வழிபாடு செய்தாலும் அது கடவுளுக்கு ஏற்ற சிந்தனை என்பதை இக்காலகட்டங்களிலே நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வழிபாடு என்பது
கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆணி வேர் போன்றது, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்பிக்கைக்குரிய ஒன்றாக காணப்படுகிறது. இதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்மிலே அநேகருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே நான் நிற்க வேண்டும், அந்த வழிபாட்டிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்கிறது. இதைதான் ஆணிவேர் என்று நான் சொல்கின்றேன். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நம்பிக்கை வழிபாடோடு இணைக்கப்பட்ட ஒரு சூழலிலே இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். வழிபாடு என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் நிற்பதனுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. திருமறையிலே வழிபாடு எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்கின்ற போது, ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கின்ற போது, அப்போது மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் நம்மளுக்கு நன்றாக தெரியும். காயின் ஆபேல் வாழ்வுக்கு பின்தொடர்ந்து வருகின்ற ஒரு சூழலிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஏன் தேவனுடைய சமூகத்திலே தொழுது கொள்வதற்கு அவருடைய சமூகத்தை நாடினார்கள் என்றால், பாவம் செய்தபடினாலே மனுஷன் கடவுளுடைய சாயலை இழந்து விட்டான். இழந்திருக்கின்ற கடவுளுடைய சாயலை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு, அதற்கு ஒரே ஒரு வழி கடவுளுடைய சமூகத்திலே வந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, வழிபாடு எதற்காக செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கையிலே எழுப்பப்படுகின்ற போது, அதற்கு நாம் எப்படிப்பட்ட பதிலை தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கின்றோம்? யாராவது ஒருவர் நம்மை சந்தித்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு செய்ய செல்கிறீர்களே, இந்த வழிபாடு எதற்காக செய்கிறீர்கள் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? வழிபாடு எதற்காக என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற போது அதற்கு கிடைக்கின்ற பதில், இழந்திருக்கின்ற இறை சாயலை மீண்டுமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்வதற்கு வழிபாடுக்கு செல்கின்றேன். இரண்டாவதாக, வழிபாடு எதற்காக என்று கேட்கின்ற போது, கடவுளுடைய செயலுக்காக, கடவுளுடைய எதிர்பார்ப்புக்காக என்னை அர்ப்பணம் செய்வதற்கு நான் வழிபாடுக்கு செல்கின்றேன். இறை சாயலை மீட்பதற்காக வழிபாடுக்கு செல்கின்றேன். கடவுளுடைய செயலுக்கு என்னை அர்ப்பணம் செய்வதற்கு நான் வழிபாடு செல்கின்றேன். மூன்றாவதாக பார்க்கின்ற போது, வழிபாட்டிலே நான் செல்கின்ற போது என்னோடு அநேக இறைமக்கள் அந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிறார்கள். என்னோடு கடவுளுடைய பிள்ளைகள் அந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிறார்கள். அவர்கள் உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்வாக இருந்தாலும் சரி, எந்த அந்தஸ்துல இருந்தாலும் சரி, இந்த வழிபாடு மனையானது எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு கூடமாக காணப்படுகிறது. நான் வழிபாடு செய்வதனுடைய மூன்றாவது நோக்கம் என்னவென்றால், என்னோடு கூட இருக்கின்ற இறை மக்களோடு நல் உறவை ஏற்படுத்துவதற்காக நான் வழிபாடுக்கு செல்கின்றேன். கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கின்ற நன்மைகளுக்கு, ஆசீர்வாதத்துக்கு, அவருடைய கிருபைகளுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கு நான் வழிபாடுக்கு செல்கின்றேன். ஐந்தாவதாக பார்க்கின்ற போது, என்னை குறித்து கடவுள் ஒரு நோக்கம் வைத்திருக்கின்றார். என்னை குறித்து கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். உலக வாழ்விலே அந்த நோக்கம், திட்டத்தை என்னால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வழிபாடுக்கு செல்கின்றேன். ஆறாவது காரியமாய் பார்க்கின்ற போது, என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை வேண்டும். அநேக காரியங்களுக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கின்றேன். அநேக விதமான செயல்களுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் வழிபாட்டுக்கு செல்கின்றேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட போது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஒரு அர்த்தமுள்ள ஒரு காரியம்! வழிபாடு செல்வதனுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில கடவுள் தந்திருக்கின்ற விடுதலையை அனுபவிப்பதற்காக. எங்கேயோ அடிமைத்தனப்பட்ட வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கின்றார். அந்த மீட்டெடுக்கப்பட்ட அந்த விடுதலை உணர்வை அவருடைய சமூகத்தில நான் அர்ப்பணிக்கும்படியாக, அனுபவிக்கும்படியாக நான் வழிபாடுக்கு செல்கின்றேன். ஏழாவது குறிப்பாக, வழிபாடுக்கு செல்வதனுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில உயர்வாய் நினைக்கின்ற காரியங்கள், மதிப்புக்குரிய நினைக்கின்ற காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில மேன்மையாக நினைக்கின்ற காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே நான் அர்ப்பணிப்பதற்காக வழிபாடுக்கு செல்கின்றேன். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, உன்னுடைய ஏக புத்திரனை எனக்கு பலி செலுத்து என்று சொன்ன மாத்திரத்திலே ஆபிரகாம் யோசித்து பார்க்கின்றார், கடவுளை விட இந்த உலகத்திலே பெரிய செல்வம் வேறு ஒன்றும் எனக்கு இல்லை. ஆகவே கடவுளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது என்னுடைய மகன், விலையேற பெற்ற மகன், ஒன்றும் பெரியவன் அல்ல, கடவுளுக்கு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய மேன்மையானதை கடவுளோடு ஒப்பிட்டு பார்த்து அதை கடவுளுடைய சமூகத்திலே அர்ப்பணித்திருக்கின்றார். நாம் வழிபாடு எதற்காக செய்கின்றோம் என்றால்,
நாம் எந்த இடத்திலிருந்து வழிபாடு செய்தாலும் சரி, இந்த 7 நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். கடவுளுடைய சாயலை பெற வேண்டும், கடவுளுடைய இறை செயலுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், மக்களோடு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும், கடவுள் செய்திருக்கிற நன்மைகளுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், இறை சித்த நோக்கத்தை அறிந்து நான் வாழ வேண்டும், விடுதலுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், என்னுடைய உயர்வான காரியத்தை தேவனுடைய சமூகத்திலே நான் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நோக்கத்துக்காக தான் நான் வழிபாட்டுக்கு செல்கின்றோம். இந்த நோக்கத்துக்காக தான் வழிபாட்டிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு வழிபாடு என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்ன? கட்டிடங்கள், கூடுகின்ற மக்கள்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற வழிபாடு முறைமைகள். இதைதான் நாம் வழிபாடு என்று நினைத்திருக்கின்றோம். ஆனால் திருமறை நம்மளுக்கு கற்றுத்தருகின்ற காரியம் வழிபாடு என்றால் இந்த 7 நிகழ்வுகள், 7 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும். அதை நடைபெறுகின்ற போது ஒரு முழுமையான வழிபாட்டிலே நாம் பங்கு பெறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு முழுமையான வழிபாட்டிலே பங்கு பெறுவதற்கு, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற வழிபாட்டை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதற்கு எது உண்மையுள்ள வழிபாடு, அந்த வழிபாடு எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டாட்டமாக மாறுகிறது என்பதை தொடர்ந்து வருகின்ற குறிப்புகளிலே நாம் சிந்திப்போம். ஜபத்தோடு, ஜப சிந்தனையோடு இதிலே நாம் கலந்து கொள்வதற்கு ஆயத்தப்படுவோம். அன்புக்குரியவர்களே, துவக்க சிந்தனையிலே வழிபாடு நாம் எதற்காக செய்கின்றோம், வழிபாட்டிலே இடம்பெறுகின்ற பகுதிகள் என்ன என்பதை நாம் சிந்தித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே வழிபாடு கொண்டாட்டமாக மாற வேண்டும் என்றால் பின்பற்ற வேண்டிய காரியங்களை 3 திருமறை பகுதியின் வழியாக இந்த வேளையிலே நாம் சிந்தித்து தெளிவடைய ஆயத்தப்படுவோம். முதலாவது தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற திருமறை பகுதி ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். இந்த பகுதி நமக்கு நன்றாக அறிந்திருக்கின்ற பகுதி. ஆண்டவர் பல சூழல்களிலே இந்த பகுதியின் வழியாக நமக்கு சிந்தனையை தந்திருக்கின்றார். குறிப்பிட்ட இந்த பகுதி வழியாக வழிபாடோடு தொடர்புடைய காரியத்தை என்னவென்று சிந்திக்கின்ற போது, ஒரு மனிதன் வழிபாட்டிலே பங்கு பெற வேண்டும் என்றால் அவன் வழிபாட்டிலே பங்கு பெறுவதனுடைய நோக்கம் என்ன என்பது இந்த பகுதி நமக்கு மிகவும் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்ற ஒரு காரியமாயிருக்கிறது. இந்த 8 வசனங்களின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற போது, இந்த வழிபாட்டிலே நாம் என்ன செய்ய வேண்டும், வழிபாட்டிலே நம்முடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவை நாம் காண முடிகிறது. முதலாவது இதற்கு தலைப்பு தர வேண்டும் என்றால் இறை பிரசனத்தை உணருங்கள். இறை பிரசனத்தை உணருங்கள். நாம் எத்தனை தடவை ஆண்டவருடைய சமூகத்திலே வழிபாட்டிலே பங்கு பெற்றிருக்கின்றோம்? நம்மிலே எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்றது வழியாக இறை பிரசனத்தை நாம் உணர்ந்திருக்கின்றோம்? ஏதோ ஒரு சமய சடங்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் வழிபாட்டுகளிலே பங்கு பெறுகின்றோமா? அல்லது நான் வழிபாட்டிலே செல்கின்ற போது அங்கே இருக்கின்ற இறை பிரசனத்தை என்னால் உணர முடியும் என்ற உணர்வோடு நாம் செல்கின்றோமா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது, மிகவும் உயரமானதோர் அரியணையிலே ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருடைய அமர்ந்திருக்கின்ற தன்மையை ஏசாயா பார்த்ததாக இந்த இடத்திலே பதிவு செய்கின்றார். இந்த நாளிலே நம் ஆலயத்திலே நாம் செல்கின்றோம். ஆலயத்திலே நாம் செல்கின்ற போது, வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற போது நாம் எதை பார்க்கின்றோம், எதை உணர்கின்றோம்? அங்கே இருக்கின்ற தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்ற மக்களாய் காணப்படுகின்றோமா? அல்லது அதற்கு மாறான காரியங்களை பார்க்கின்றவர்களாய் காணப்படுகின்றோமா? அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வழிபாடு எதற்காக என்ற கேள்விக்கு 7 விதமான செயல்பாடுகளை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தார். அந்த 7 செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு நாம் ஆயத்தப்படுகின்ற போது, நாம் நிச்சயமாகவே வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற போது கடவுளுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுதல் என்றால் என்ன? அது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளிலே உணர்ச்சி வசப்பட்ட வழிபாடுகளை நம்ம இணைத்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு அநேக வேலைகளிலே சில இந்த தென்னிந்திய திருச்சபையிலே ஆவிக்குரிய காரியம் இல்லை, அனல் இல்லை என்று சொல்லி மாற்று திருச்சபையிலே சென்று வழிபடுகின்ற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. அங்கே இறை பிரசனத்தை நான் உணர்கிறேன். ஆனால் கடவுள் நம்மளுக்கு கற்றுத்தருகின்ற இறை பிரசனம் என்ன என்ற தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். உணர்வு பூர்வமாகவோ உணர்ச்சி வசப்பட்டோ வழிபாட்டிலே பங்கு பெறுவதற்கு மாறாக கடவுள் நம்மளுக்கு சுட்டி காட்டுகின்ற இறை பிரசனம் என்ன என்பதை நாம் உணர்ந்து பார்ப்பதை காலகட்டத்திலே அவசியமாய் காணப்படுகிறது. 5ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, ஏசாயா 6ஆம் 5ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, இறை பிரசனத்தை உணர்தல் என்றால் என்ன என்பதற்கான விடை அங்கே காண முடிகிறது. பாருங்கள். அப்போது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாயிருக்கின்றேன்.
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். இதிலே எத்தனை விதமான இறை பிரசன்னத்தின் வழியாக வெளிவருகின்ற தன்மைகளை பாருங்கள். தன்னை தாழ்த்துகின்றார், தன்னை தாழ்த்துகின்றார். தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, தேவனுடைய செயல்களுக்கு முன்பாக தன்னுடைய செயல்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, ஐயோ அதோடு பார்க்கின்ற போது நான் அதமானேன் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது என்ன? தன்னை தாழ்த்துவதுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. தன்னை தாழ்த்துகின்றவன் உயர்த்தப்படுவான் என்று திருமறையிலே படிக்கின்றோமே. ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக 2 பேர் வந்தார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆயக்காரன் ஆண்டவருடைய வாசலுக்கு முன்பாக நின்று கொண்டு மார்பிலை அடைத்துக் கொண்டு நான் பாவி என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். பரிசேயனோ தான் செய்திருக்கின்ற எல்லா செயல்களையும் பின்பற்ற வேண்டிய நியாயப்பிரமாணத்தை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி மார்பை உயர்த்துக் கொண்டே இருந்தான். அவன் தன்னை தாழ்த்தாதபடினாலே ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுதல் என்பது தன்னைத்தானே தாழ்த்துவனுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. நம்மை நாமே நாம் தாழ்த்துகின்றோமா? தேவனுடைய சமூகத்திலே நிற்கின்றோமே, நாம் எந்த நிலையோடு எந்த நிலைப்பாடோடு நாம் நிற்கின்றோம்? கடவுளுடைய சமூகத்திலே நிற்கின்றோம் என்ற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்மை நாம் தாழ்த்துவோம். அதை தான் ஏசாயா இறை பிரசன்னத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லியிருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற போது, நான் யார் என்பதை அறிந்து கொண்டான். நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். என்னுடைய வாழ்க்கையில கடவுள் விரும்புகின்ற நீதியின் காரியங்கள் இல்லை. கடவுள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாதபடிக்கு நான் அசுத்தம் உள்ளவனாக காணப்படுகின்றேன். தன்னை தாழ்த்துகின்றான், தன்னை உணர்ந்து பார்க்கின்றான். நம்ம எத்தனை பேர் கடவுளுடைய சமூகத்துல நம்மை நாம் உணர்ந்து பார்க்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம்? அடுத்த பகுதியை பார்க்கின்ற போது, யாரோடு தொடர்பில் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கின்றான். என்னுடைய தொடர்பு யாரோடு கூட இருக்கிறது? நான் யாரோடு அதிகமான நேரத்தை செலவு செய்கின்றேன்? என்னுடைய பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி தன்னை மறு ஆய்வு செய்து பார்க்கின்றான். சேனைகள் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஆண்டவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார், ஆண்டவரை ராஜாவாக பார்க்கின்றார். அவர் ராஜாவாக அந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அந்த ராஜாவுக்கு முன்பாக ஒரு பிரதிநிதியாக நான் அமர்ந்திருக்கின்றேன். நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அன்புக்குரியவர்களே, இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும். நம்மை தாழ்த்த வேண்டும், நாம் யார் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும், என்னுடைய தொடர்பு எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும், கடவுளை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இறை பிரசன்னத்தினுடைய அடையாளம். இந்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுச்சுன்னா நிச்சயமாகவே இறை பிரசன்னத்தை நாம் உணர்ந்திருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நம்முடைய கடந்த கால அனுபவத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எத்தனை பேர் இந்த நோக்கத்தோடு வழிபாட்டிலே பங்கு பெற்றிருக்கின்றோம்? வழிபாடு என்பது இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கின்ற ஒரு இடம். இந்த இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கின்ற செயல் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற போது நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நம்முடைய செயலின் வழியாக மகிமைப்படுவார். அன்புக்குரியவர்களே, முதல் குறிப்பிலே இறை பிரசன்னம் உணர்வது என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இரண்டாம் குறிப்பிலே இறை உறவை நாட வேண்டும் என்கின்ற சிந்தனையை தருகின்றார். நாம் வழிபாட்டிலே வருவதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்று கேட்கின்ற போது, இறை உறவை நாடுவதற்கும் இறை உறவை உறுதிப்படுத்துவதற்கும் இறை உறவை புத்தாக்கம் செய்வதற்கு தான் நான் வழிபாட்டிலே செல்கின்றேன். சிலரிடத்திலே நீங்கள் வழிபாட்டுக்கு எதற்காக செல்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனாதான் மனதுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு, அதனால நான் கோயிலுக்கு போறேன் என்று சொல்வார்கள். கோயிலுக்கு போறதுனால என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் மற்றவர்களை பார்க்கின்றேன், ஆகவே நான் கோயிலுக்கு போகிறேன் என்று சொல்வார்கள். கோயிலுக்கு போறதுனால காணிக்கை படைக்கின்றேன், சந்தா படைக்கின்றேன், ஆகவே நான் கோயிலுக்கு போகிறேன் என்று சொல்வார்கள். சில பேர் ஏன் கோயிலுக்கு போகிறீர்கள் என்றால், திருமண காரியங்கள் நடத்த போகின்றேன், ஆகவே கோயில் கொஞ்சம் போனாதான் அந்த கோயிலுடைய தொடர்பு எனக்கு இருக்கும் என்று பலவிதமான காரியங்களை சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனா உங்களுக்கு நன்றாக தெரியும், நீங்க எதுக்கு கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு போவதனுடைய அவசியம் என்ன, கோயிலுக்கு போவதனுடைய அவசரம் என்ன. இதையெல்லாம் நாம் அடிக்கடி சிந்தித்து பார்க்கின்ற போது ஆலயம் செல்வதனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆலயத்திலே நடைபெறுகின்ற வழிபாட்டினுடைய நோக்கத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆலயம் செல்வது, வழிபாட்டிலே பங்கு பெறுவது என்பது கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவை சீர்படுத்துவதற்காக,
கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவை புத்தாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக, கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நான் ஆலயத்துக்கு செல்கின்றேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 42:1 பார்க்கின்ற போது, மானானதை நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என்னுடைய விருப்பம் ஆண்டவர் மேல் இருக்கின்றது, ஆண்டவரை சார்ந்து இருக்கின்றது. அதுதான் என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆலயம் வழிபாடு செல்வதனுடைய நோக்கம் கடவுளோடு கொண்ட உறவை நாம் புத்தாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் ஆலயம் செல்கின்றோம். யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 26 வசனங்களிலே படிக்கின்ற போது, ஆண்டவர் சமாரியா பெண்ணை சந்தித்து சமாரியா பெண்ணுடைய உறவாடி கொண்டே இருக்கின்ற போது அவர்களுக்கு இருவருக்கு இடையிலே நடைபெற்ற உரையாடலை அழகாக இந்த பகுதிகளிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதிலே பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், கடவுளை நான் தொழுது கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை எனக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் கடவுளை இங்கேதான் சென்று தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. ஆண்டவர் சமரியா பெண்ணிடத்திலே சொல்லுவார், பிதாவானவரை தொழுது கொள்கின்ற எங்கும் தொழுது கொள்கின்ற காலம் வருகிறது. அப்ப நீங்க இங்கதான் போய் தொழுது கொள்ள வேண்டும் என்பது அல்ல, நீங்க இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். நீங்க இருக்கின்ற இடத்திலே கடவுளுக்கும் உங்களுக்கு உள்ள உறவை புத்தாக்கம் செய்ய முடியும் என்கின்ற சிந்தனையை இந்த சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கையிலே சொல்கின்றார். கடவுளுக்கும் எனக்கும் உறவு சீர்பட வேண்டும் என்றால், வழிபாட்டிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இறை உறவு புத்தாக்கம் செய்யப்பட வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ஒரு காரியங்களை இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, தேவனுடைய சமூகத்திலே வருகின்ற போது உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மையை கூறுகின்றவராக இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் சமாரியா பெண்ணை பார்த்து கேட்கின்ற போது 16ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து வா, கொண்டு வா என்றார். அதுக்கு அந்த ஸ்ரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்போது உனக்கு இருக்கின்றவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடியே சொன்னான். இப்போது இருக்கிறவன் உனக்கு இல்ல, நீ எத்தனையோ வச்சிட்டு இருக்க, இப்போது இருக்கிறவன் உனக்கு இல்லை என்று சொல்லி கடவுளுடைய கேள்விக்கு உண்மையான பதிலை சொன்னதை இங்கே காண முடிகிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இதை குறித்து வேறு வகையிலே நாம் விவாதிக்கலாம். ஆனால் தேவனுடைய கேள்விக்கு உண்மையை சொல்லியிருக்கின்றார். நாம் எப்படி உண்மையை சொல்கின்றோம்? தேவனுடைய சமூகத்திலே எந்தெந்த காரியத்தை எல்லாம் மறைக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமூகத்தில் நிற்கின்ற போது மறைக்கப்பட்டிருக்கின்ற காரியங்கள் என்ன? கடவுளுடைய உறவிலே நிலைத்திருக்க வேண்டுமென்றால், இறை உறவு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை தர வேண்டுமென்றால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மறைக்கப்படாத உண்மையாக இருக்க வேண்டும். இது உறவினுடைய அடித்தளமாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற போது கடவுளை சரியாக புரிந்து கொண்டார். அவரை மேசியாவாக பார்க்கின்றார். கடவுளை சரியாக புரிந்து கொண்டார். என் வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற போது இந்த கடவுளை புரிந்து கொள்கின்ற அனுபவம் எனக்கு இப்படியா இருக்கிறது. கடவுளை அறியாமையே நான் வெளியே செல்கின்றோமே, கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியாமே நம்முடைய வாழ்க்கையில வெளியே செல்கின்றோமே. வழிபாட்டை முடித்து வெளியே செல்கின்ற போது கடவுளை புரிந்து கொண்ட அனுபவம் எனக்குள்ளாக இருக்கிறதா? நம்ம உண்மையை மறைக்கின்ற போது கடவுளை புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு சிந்தனையாக காணப்படுகிறது. உண்மையை சொல்லுகின்றவர்கள், உண்மையாக இருக்கின்றவர்கள் கடவுளை சரியாக புரிந்து கொள்வார்கள். கடவுளை புரிந்து கொண்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நீண்ட நாளுக்கு கேள்விகளுக்கு பதிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வழிபாடுங்க, தேவனுடைய சமூகத்திலே நாம் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு வழிபாடும் நம்முடைய வாழ்க்கையில கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடித்ததாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசுவார், கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். அந்த நோக்கத்தோடு வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற போது இதெல்லாம் நடைபெறும். இதைதான் இங்கே காண முடிகிறது. கடவுளுடைய பாராட்டை பெறுகின்றார், கடவுளுடைய பாராட்டை பெறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நற்கிரியையின் வழியாக கடவுளுடைய பாராட்டை பெற்று நம்ம வெளியே போறோமா? கடவுளுடைய பாராட்டு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? நாம் கடவுளுடைய உறவிலே வளர வேண்டும் என்றால், இறை உறவை சரி செய்ய வேண்டும் என்றால் கடவுளுடைய பாராட்டு நம்மளுக்கு தேவையா இருக்கிறது. அது மட்டுமா நடைபெற்றது? 5வது குறிப்பாக இந்த பகுதியிலே தரிசனம் பெற்றவர்களாக, நான் ஊருக்குள்ள போறேன், இந்த கடவுளை என் ஊராரும் அறிந்து கொள்ள வேண்டும், என்னோடு கூட இருக்கின்றவர்கள் அந்த மேசியாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆயத்தப்பட்டதை காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய உறவிலே வளருவதற்கு இந்த 5 காரியங்கள் தேவையாயிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும், ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நீண்ட கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டும்,
கடவுளால் பாராட்டு பெற வேண்டும், ஒரு தரிசனத்தோடு வெளியே செல்ல வேண்டும். நம்ம எத்தனை வழிபாட்டுல தரிசனம் பெற்று வெளியே செல்கின்றோம். இந்த வாரத்துல, இந்த உலகத்துல நான் இப்படியாய் செய்ய போகின்றேன், இந்த வாரத்துல நான் சுற்றி இருக்கின்ற என்னுடைய மக்கள் மத்தியிலே இப்படியாய் நடக்கப் போகின்றேன் என்ற ஒரு தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? லாக்டவுன் முடிந்து ஆலயம் திறக்க ஆயத்தமாக இருக்கிறது. திறக்கப்பட ஆலயத்திலே பழைய சிந்தனையோடு நாம் செல்ல இருக்கிறோமா, அல்லது கடவுள் வழிபாடு என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்த சிந்தனையோடு நாம் செல்ல இருக்கின்றோமா? பழையவையெல்லாம் ஒளியேற்றோம், பழையவையெல்லாம் அப்புறப்படுத்தப்படப்பட்டோம். அந்த லாக்டவுன் பீரியட்ல கடவுள் நம்மளுக்கு கற்றுத் தந்திருக்கின்ற இந்த பாடங்களை, இந்த புரிந்து கொள்ளுதலை நாம் புரிந்து கொண்டு திறக்கப்பட இருக்கின்ற ஆலயத்துல ஒரு புதிய சிந்தனையோடு, ஒரு புதிய எதிர்பார்ப்போடு, ஒரு புதிய நோக்கத்தோடு நாம் செல்கின்ற போது அந்த வழிபாட்டினுடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வழிபாடினுடைய அவசரத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, லாக்டவுன் முடிந்து ஆலயத்துக்கு செல்கின்ற போது இப்பேற்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல், கடவுளுடைய உறவிலே என இணைத்துக் கொள்வதற்கு கடவுள் காட்டியிருக்கின்ற அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுகின்ற போது அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, 2 குறிப்பின் வழியாக ஆண்டவர் நம்மோடு தெளிவாக பேசுகின்றார். வழிபாட்டை குறித்த ஒரு முழுமையான புரிந்து கொள்வதற்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றார். இந்த சிந்தனைகளின் அடிப்படையில நாம் தொடர்ந்து வாழ்கின்ற போது ஆண்டவர் வழிபாட்டை ஏற்படுத்தினுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகின்ற மக்களாய் காணப்படுவோம். நிறைவாக வெளிப்படுத்தினல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே அங்கே ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இறை அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். தொடக்க காலத்திலே கிறிஸ்தவர்கள் முதல்ல எருசலேம் தேவாலயத்துல போய் தான் வழிபாடு செய்தார்கள். ஆண்டுக்கு 3 முறையாவது எருசலேம் தேவாலயத்திலே செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவு செய்து, ஒவ்வொரு யூதனும் வருடத்துக்கு 3 முறை எருசலேம் தேவாலயத்திலே போய் ஆண்டவரை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்றினார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு யூதனாக தன்னுடைய சிறு வயதிலே பெற்றோர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு அழைத்து செல்கின்ற காரியங்களை நாம் அறிந்திருக்கின்றோம், பல முறை தெரிந்து வைத்திருக்கின்றோம். அப்போது அவர்கள் போதர்கள், வேதபாதர்கள் நடுவிலே வேதத்தை குறித்து விவாதித்த காரியத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு பிறகு தூய ஆவியானவர் அருளப்பட்ட போது அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வீடுகளிலே கடவுளை வழிபாடு செய்தார்கள் என்பதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43 முதல் 47 வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எருசலேம் தேவாலயத்திலே வழிபாடு செய்த சூழலிலே ஆங்காங்கே பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்ட மக்களும் உண்டு. அதுக்கு பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு பிறகு தூய ஆவியானவர் அருளப்பட்ட போது தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரை வழிபாடு செய்தார்கள். இன்றைய கால சூழ்நிலையிலும் நம்முடைய இல்லங்களிலிருந்து நாம் எப்படி வழிபாடு செய்கின்றோமோ அதே ஒரு நிலைமையிலே சற்று வித்தியாசமாக தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரை வழிபாடு செய்தார்கள். அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது கடற்கரையிலும் ஆற்றங்கரையிலும் இருந்து ஆண்டவரை வழிபாடு செய்ததை அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எருசலேம் தேவாலயத்திலிருந்து இல்லத்துக்கு வந்து இல்லத்திலே இருந்து ஆற்றங்கரையிலும் கடற்கரையிலும் வழிபாடு செய்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. இதனுடைய வளர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே அவர் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு புரிந்து கொள்ளுதலை அங்கு அவர் வைக்கின்றார். நாம் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கின்றோம். நம்முடைய சரீரமும் இருதயமும் ஆண்டவர் வாசம் செய்கின்ற ஒரு இடம். ஏன் வாசம் செய்கின்ற இடம்? ஆலயத்திலே கடவுள் வாசம் செய்திருக்கின்றார் என்று மக்கள் நினைத்தார்கள். இப்போது நாம் ஆண்டவருடைய சரீரமாக இருக்கின்றபடினாலே, ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கின்றபடினாலே நம்முடைய சரீரத்திலே ஆண்டவர் வாசம் செய்கின்றார் என்ற ஒரு சிந்தனையை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகின்ற போது கொடுக்கின்றார். யோவான் தன் கண்ட தரிசனத்திலே புதிய வானம் புதிய பூமி காலத்திலே ஆலயம் இருக்கவே இருக்காது என்று சொல்லிவிட்டார். வெளிப்படுத்தினல் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது புதிய வானம் புதிய பூமி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில கடந்த 3 மாதங்களாக நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கோம். ஆலயம் இருக்கிறது, ஆனால் வழிபாடு இல்லை. புதிய வானம் புதிய பூமி வருவதனுடைய ஒரு அடையாளமோ என்றோ எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் நம்மை அப்படி என்றால் அந்த சிந்தனையை நம்மளை உறுதிப்படுத்தட்டும். அப்படி என்றால் இக்காலகட்டத்தில் நாம் ஆலயமாக இருக்கின்றோம். கடவுள் தங்குகின்ற ஆலயம் என்னுடைய சரீரம் என்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் என்னுடைய வாழ்க்கையில இருக்கின்ற வேண்டும்.
அப்படி நாம் புரிந்து கொள்கின்ற போது என்னுடைய சரீரமாக ஆலயத்திலே நான் பின்பற்ற வேண்டிய காரியம் என்ன? இதுதான் கடவுள் நமக்கு முன்பாக அழைப்பை வைக்கின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வு இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இரவும் பகலும் அவருடைய எண்ணங்கள் நோக்கங்கள் கடவுளுடையதாய் காணப்பட்டது. இரவும் பகலும் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் கடவுளுக்கு ஏற்றதாய் காணப்பட்டது. இரவும் பகலும் கடவுளுக்குரியவர்களாக தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்ததை காண முடிகிறது. அவர் பரிசுத்தராய் இருக்கின்றார், நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தத்தை விரும்புகின்றவராய் இருக்கின்றார், நானும் பரிசுத்தத்தை விரும்புகின்றவராய் இருக்க வேண்டும் என்ற புரிந்து கொள்ளுதலோடு அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, சரீரமாகிய ஆலயத்திலே, கடவுள் தங்கின்ற இந்த ஆலயத்திலே நாம் எவ்வளவு கருத்துள்ளவர்களாக, பரிசுத்த தன்மைக்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றவர்களாக, நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற காரியம், கடவுளுக்கு ஏற்ற சிந்தனையுடையவர்களாக இருங்கள். அதனால்தான் சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்திலே சொல்வாய், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே கடவுளோடு நான் இருக்க வேண்டும், கடவுள் குறித்ததை சிந்திக்க வேண்டும், கடவுளுக்கு ஏற்றதை நான் செயல்படுத்துகின்றவனாய் இருக்க வேண்டும். இதுதான் வாழ்வினுடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். இந்த அழைப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு உரியவர்களாக, கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வழிபாடு ஒரு அர்த்தமுள்ள வழிபாடாய் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வழிபாட்டு கடவுளுக்குரியதாய் இருக்க வேண்டும். நான் கடவுளுக்குரியவனாய் இருக்க வேண்டும். இதை எப்படி நான் நிறைவேற்றுவது? இதை எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெளிக்காட்டுவது? நம்முடைய வாழ்க்கை உண்மையோடும் கடவுளுடைய செயலோடும் தொடர்புடையதா இருக்க வேண்டும். சுருக்க சொல்ல வேண்டும், கடவுளோடும் நம்முடைய வாழ்க்கை தொடர்புடையதா இருக்க வேண்டும். நான் யாரோட தொடர்புல இருக்கணும், அவங்கள போலவே நான் மாறிவிடுவேன். யாரோடு நான் அதிகமான காரியங்களை செய்கின்றவனா இருக்கின்றனோ நான் அப்படியாகவே மாறிவிடுவேன். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு உரியவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுக்கும் நமக்கும் சரியான தொடர்புடையவனாக இருக்க வேண்டும். திருமறையிலே கற்றுக்கொண்ட காரியங்கள், திருமறை போதனையின் அடிப்படையில என் வாழ்க்கை வெளிப்படுத்துகின்றதாக, அதாவது வெளிக்காட்டுகிறதாய் காணப்பட வேண்டும். வேதத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. பைபிளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தனா ஒண்ணுமே இல்லை. பைபிள் அநேக காரியங்கள் நம்மளுக்கு கற்றுத்தரப்படுகிறது. அதற்கு தொடர்புடைய நூற்கள் நம்மளுக்கு கற்றுத்தரப்படுகிறது. அதுக்கு தொடர்புடைய சிந்தனைகள் நம்மளுக்குள்ளாக உட்படுத்தப்படுகிறது. இது எல்லாத்தையும் விட்டு சம்பந்தம் இல்லாம வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே கடவுளுடைய அழைப்பை புறக்கணித்த மக்களாய் நாம் காணப்படுகின்றோம். மூன்றாவதாக, அநீதிக்கு எதிராக செயல்படுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய தொடர்புடைய காரியங்கள். நாம் அநீதிக்கு எதிராக செயல்படுகின்றவர்களாய் காணப்படுகின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் செயல்கள் காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கடவுளுடைய அழைப்பு இதற்காக தரப்பட்டிருக்கிறது. நாம் கடவுளுடைய ஆலயமாய் இருக்கின்றபடினாலே ஆலயத்தினுடைய வழிபாடுகள் கடவுளுக்கு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். திருமறை போதனை அடிப்படையிலே வாழ்வதற்கு அர்ப்பணிப்புள்ளதாய் இருக்க வேண்டும். நீதியின் செயல்களை செய்கின்றவராய் காணப்பட வேண்டும். ஆலயம் என்றால் என்ன, வழிபாடு என்றால் என்ன என்பதை ஆண்டவர் கற்றுத்தந்தார். பொருளுள்ள வழிபாடு செய்வதற்கு இறை பிரசனத்தை உணர வேண்டும், இறை உறவை நாட வேண்டும், இறை அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கின்றோமா? மௌன நிலைமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வழிபாட்டு குறித்த மேன்மைகளை நாம் உணர்ந்து கொள்வதற்கு உதவி செய்தேன். கற்றுக்கொண்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பேசியிருக்கும் என்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே அது ஊடுருவி சென்றிருக்கும் என்றால், எங்களை நாங்களே சீர்படுத்திவிட்டு ஒரு பொருளுள்ள வழிபாடு செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக கிருபை தாரோம். லாக்டவுன் பிறகு ஆலயம் திறக்கப்படுகின்ற போது இந்த சிந்தனையோடு நாங்கள் வழிபாட்டிலே பங்கு பெற்று உங்களுடைய தூய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் தருவீராக. ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் எங்களை பலப்படுத்தட்டும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்மை என்றென்றும் வழி நடத்துகின்ற தூய ஆவியராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். God bless you. நாம் இருந்த இடங்களிலே நம்முடைய கீர்த்தனையிலே இருக்கிற 8வது கீர்த்தனை, தெய்வன்பின் திருவெல்லமே திருவருள் தோற்றமே மெய்மனதாமே, இந்த பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மிடத்தில் காணிக்கை இருக்கும் என்று சொன்னால் அதை தனியாக எடுத்து வைத்து ஆலயம் திறந்த பின்பாக ஆண்டுடைய ஆலயத்திலே வந்து படைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
கீர்த்தனையிலே 8வது கீர்த்தனை, தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தே தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. கோபம் மோகம் சிற்றின்பமும் மேற்கொள்ளும் நாச ஏக்கம் தாக்கி தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி தற்காத்தருள்வார் தாக்கி தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி தற்காத்தருள்வார் தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. சொந்தம் உனதல்லால் சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனோயா குந்தி கமலமாம் பூமாலை கோத்துனி பொற்பாதம் பிடித்து கொள்வே குந்தி கமலமாம் பூமாலை கோத்துனி பொற்பாதம் பிடித்து கொள்வே தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. சேற்றில் பல வேளை பலமின்றி தேவே தவறிடினும் கூவி விழித்து தன் மார்போடனை தன்வாய் யாவும் பொறுத்தனதா கூவி விழித்து தன் மார்போடனை தன்வாய் யாவும் பொறுத்தனதா தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. பாசம் பற்று ஆவலாய் நின் தீரு பூசை பீடம் படைத்தே மோசவழிதனை முற்றுமகற்றியன் நேசனே நினை தொழுவே மோசவழிதனை முற்றுமகற்றியன் நேசனே நினை தொழுவே தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மான. ஜெபிப்போம். மகா வல்லமையும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. இதோ உங்களுடைய சமூகத்தில் என்னுடைய கரத்தின் கிரியைக்காக நீர் எங்களுடைய கரங்களில் அளித்த ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு சிறு தொகையை உமக்கு காணிக்கையாய் படைக்க கர்த்தர் எங்களுடைய திருச்சபையின் உள்ளங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா.
படைத்த கரங்களையும் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் வழிபாட்டை குறித்து நாங்கள் அறிந்து கொண்ட ஆண்டவரே, வழிபாட்டை குறித்து எங்களோடு கூட பேசின காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் எவ்விதமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மிடத்திலே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் என்பதை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி சாமி. ஒருவேளை எங்களுடைய ஆராதனை உமக்கு உகந்ததாக உமக்கு ஏற்றதாக இல்லை என்று சொன்னால் எங்களை மன்னித்து ஒரு விசை ஏற்றுக்கொண்டு மீண்டுமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் வரும் பொழுது நீர் விரும்புகிற அர்த்தமுள்ள ஆராதனையை நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் பாடங்களை கற்பிப்பதற்கு கடினமான சூழ்நிலையில் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிற எங்களுடைய பள்ளியின் பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எந்த விதத்திலும் ஞானத்திலோ அல்லது உடல் அளவிலோ மனதளவிலோ எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு நல்ல ஞானத்தை அவர்களுக்கு தந்து வழிநடத்தி பலப்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலங்களிலும் வேலை இல்லாமல் தவிக்கிற, வேலையின்றி கடினப்படுகிற ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தை தருகிறோம். கர்த்தர் ஏற்ற சூழ்நிலைகளை அவர்களுக்கு அமைத்து தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். மனதில் இருக்கிற விருப்பங்களையும் ஏக்கங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நீ மாற்றித்தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு துறைகளிலும் தனியார் துறைகளிலும் ஆண்டவரே, சொந்தமாக தொழில் செய்கிறவர்களும் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற இந்த நேரங்களில் சாமி கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற தொழிலை கட்டளையிட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். தொழிலை நடத்துவதற்கு ஏற்ற வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்ற கால சூழ்நிலையும் சாதகமாய் நீ மாற்றித்தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறீர் என்ற விசுவாசத்தோடு கூட இடத்துல நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, வயது முதிர்வினால் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களை பலப்படுத்தி உடைய பலன் பூரணமாய் இருந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீ தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, வருகிற வாரத்தில் திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடுகிற எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். கர்த்ததாமே பிறப்பின் மகிழ்ச்சியும் ஆண்டவரே அவர்கள் கொடுத்திருக்கிற திருமண வாழ்க்கையின் குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தில் இன்னும் அதிகமாய் புதிய ஆண்டிலே கட்டளையிட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். நாங்கள் முகமுகமாய் கண்டு ஆண்டவரே இந்த ஆலய ஆராதனையில் நண்பர்களாய் உறவினர்களாய் ஐக்கியப்பட்டு உம்மை நோக்கி பார்த்து உம்மை ஆராதனை செய்ய கர்த்தர் ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசுவை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து பரமண்டல ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியில் செய்வதாக. அன்றுள்ள ஆகத்தினாலும் எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதை நம்ம மன்னிக்கிறவர்களை எங்கள் குற்றத்தை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாய் நாம் ஜெபித்த ஜெபங்களோடும் நாம் கேட்ட செய்தியினுடைய தீர்மானத்தோடும் கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் பாதுகாவலும் நம்மை இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தருகிற தெய்வீக சமாதானத்தோட நாம் எங்கும் சென்று வருவோம். ஆமென். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம்.